உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. சார், தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரிங்கிறது அவசியமா? உனக்கு இந்த கேள்வி அவசியமா? ஒரு படத்துக்கு அவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இப்ப வரைக்கும் ஒரு மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின்ஸ் அப்படின்னா சிம்ரன் ஜோதிகா தான். எப்பவுமே சார் ஃபர்ஸ்ட் படத்துலயே 12B பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஜோதிகா மேம், அந்த பக்கம் சிம்ரன் மேம். திட்டுன்னு திட்டினாங்கப்பா. லைலா பிடிக்கல சார். உங்களுக்கு ஒரு ஹீரோ யாருன்னா லைலான்னு சொல்லலாம். கேமராமேன் நல்லா அப்படின்னு அதை நீ எங்க எப்படி திருப்பினாலும் நல்லா தான் இருக்கும். அப்பெல்லாம் நாங்க கண்டுக்கவே இல்லை உங்களை. அசின அதாவது இவ்வளவு ஓப்பனா ஒரு இன்டர்வியூ சாம் சாரோட ஹிஸ்டரியில இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஜீவா சாருக்கு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சார். இப்போ சின்ன சேலத்துக்கிட்ட ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஜீவா பத்தி பேசுறீங்க? ஜீவா பத்தி நான் என்னத்த பேசுறது? என்னை பத்தி கேளுங்க, என் படங்கள் பத்தி கேளுங்க, என்னோட விஷயங்களை கேட்டீங்கன்னா நான் ஐம் ரெஸ்பான்சிபிள் டு. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் ரொம்ப ஹாப்பியா இருக்க போகுது. வெரி ஹாப்பி. இன்னைக்கு என்னோட ஃபேவரட் பர்சன் மிஸ்டர் ஷாம் சார் ஜாயின் பண்ணிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ராம்குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க போயிட்டே இருக்கே பாரு, என்ன நடிகை கடிக்க போறியா? நீங்க சொல்றீங்களே சார், அப்படியே ஸ்மார்ட்டா இருக்கு. சரண்டர் ஆயிடுவேன் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ வரைக்கும் உங்களோட ஃபிலிமோகிராஃபில நாங்க பார்த்த ஷாம் சார் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷேடு. பட் ஃபர்ஸ்ட் டைம் கோலி சோடா ரேசிங்ல ஒரு நெகட்டிவ் ஷேட். பட் இதை நம்ம பண்ணலாம், ஓகே, டெஃபினட்டா நம்ம ஃபேன்ஸும் இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இந்த ரோல் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்கள்லாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? உங்களோட கேரக்டர் ஆர்க்ல ஒன் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு போர்ட்ரேட் திஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர். எனக்கு ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி சொஃபிஸ்டிகேட்டடா லவர் பாயா அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் நடுவில் பண்ண ஒரு 6 கேண்டல்ஸ்ன்ட்டு இட் ரீச்ட் வெல் வித் ஆடியன்ஸ். பட் இது வந்து என்னன்னா ஒரு கமர்ஷியல் கேரக்டர். ரொம்ப ரா ரகட், பொண்டாட்டியோட ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பான். அப்படியே வெளி உலகத்துல வந்து ஒன்லி கத்தி தான் பேசுவான், பேச மாட்டான். அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டரு. I was excited when I was given the narration. And ரெண்டாவது வந்து ஹாட்ஸ்டார் ப்ரெசென்ட் பண்ணும்போது ரீச் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் ஐ சோஸ் திஸ் கேரக்டர். அண்ட் மெயின் ரீசன் ஃபார் சூசிங் திஸ் இஸ் ரொம்ப நாளாக நம்ம வந்து கொஞ்சம் இந்த மேக்கப்லாம் போடாமல் இந்த அழகுன்றீங்களே ஸ்மார்ட், அதெல்லாம் கட் பண்ணிட்டு. ஏன்னா பசங்க ஒன்ன மாதிரி பசங்க வந்து பிடிக்கல அதெல்லாம் பண்றது. நீ சொல்ற அந்த மாதிரி அழகான ஹீரோயின்ஸோட நடிக்கும் போது அவங்க அப்படி அதான் உனக்கு தான் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலே நான் அந்த மாதிரி ரோஸ்லாம் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு பசங்களுக்கு எப்படி பிடிக்கும் ராவா ரக்கடா தாடி வச்சுன்னு அழுக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள இறங்கிட்டேன். தட்ஸ் தி ரீசன் ஐ சோஸ் திஸ் ஃபிலிம். சூப்பர் சார். விஜய் மில்டன் சார் ஒரு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏர்லியர் டைம்ல இருந்து. அப்புறம் அப்படியே ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஓவரா கோலி சோடா பண்றாரு, வெல் நோன் டைரக்டரா மாறிடுறாரு. அது ஒரு பிராண்டாவே இருக்கு. இப்ப இந்த கோலி சோடாவோட ஸ்டோரி லைன் என்னதான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சாலுமே கூட, பட் அதோட எமோஷன் ஒன்று இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன காமெடி, ஆக்ஷன், அந்த லைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கனெக்டடா இருக்கும். கொலாபரேஷன் வித் மிஸ்டர் விஜய் மில்டன் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்துச்சு? சரி, நீ இப்போ சொன்ன மாதிரி நானும் கோலி சோடா பார்த்து ரொம்ப ரசிச்ச ஒரு படம் அது. அண்ட் அதில் வந்து கொரில்லா ஷூட்டிங்லாம் ரொம்ப கேண்டிடா உள்ள பூந்து இறங்கி பசங்களை போய் அப்படி நடிங்கடா அப்படி இப்படின்னு சொல்லி கேப்சர் பண்ணி எடுத்திருக்காரு. நான் வந்து சரி அதை ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னால அப்படி பண்ணியிருப்பாரு போறேன்னு பார்த்தா இப்பவும் அப்படிதான் பண்றாரு. இந்த படத்துல என்ன சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னா, ரெகுலரா அப்படி பண்ணுவாரான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஒர்க்கிங் வித் விஜய் மில்டன் சார். ஆஸ் யூ செட், டெக்னிக்கலி இஸ் வெரி சவுண்ட். நம்ம போய் ஃபர்ஸ்ட் டே அட்டென்ட் பண்ணும் போது டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்தாச்சு. சரி, நம்ம ரெகுலராக காலங்காத்தால நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது ஃபர்ஸ்ட் திங் வாட் ஐ டெல் இஸ் டே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் டைலாக் ஷீட்டை வாங்கிட்டு வா, என்ன டைலாக்ஸ்ன்னு பார்த்துடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் எனி ஆக்டர் வில் டூ. இந்த சீரீஸ்ல ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயம் என்னடானா, த்ரூ அவுட் த சீரீஸ் நோ டைலாக் ஷீட். அப்படியா சார்? டைலாகே கிடையாது. அங்கே லைவ் ஆக்ஷன் பண்ணி நீங்களா பேசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் ஆஃப் டைரக்ஷன் பண்ணாரு. ஆனா ஏதாவது சும்மா காமெடி தான் பண்றாரு போலன்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு போனா உண்மையாலே வந்து சார் டயலாக்ஸ் தான் கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுறீங்க, ஒரு மாதிரி ஃபிக்ஸேஷன் ஆயிடுது உங்களுக்கு, இதான் பேசணும் இதான் பண்ணணும், அதை வந்து
ஒன்று நான் வந்து என்ன ட்ரை பண்ணலான்னா அந்த முக்கியமான வார்த்தைங்கள்லாம் நான் சொல்லிடுறேன் என்னெல்லாம் வேணும்னு. கண்டென்ட் இதுதான், இந்த சீனோட கண்டென்ட் இதுதான். ஃபேஸ் நீங்க அதுல வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த லைனை யூஸ் பண்ணிக்கங்க, நீங்களா பேசிடுங்க, இல்லை அது நம்மளே பேச சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நோ அதர் கோ. சரி நம்ம இப்போ தப்பா பண்ணா கூட டக்குன்னு ஒரு டைலாக் எழுதி கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா பேசுனதுலாம் ஓகேன்றாங்க. ஓகே. ஸோ பேசிக்லி ஃபர்ஸ்ட் 1 or 2 days இட் வாஸ் டிஃபிகல்ட். பிகாஸ் என்னன்னா நம்ம பேசிடலாம், ஆனா டைலாக் வெர்ஷன் வந்து ஒரு இடத்துல நான் முடிச்சாதான் அடுத்த ஆக்டர் வந்து எடுக்க முடியும். கியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால there were a lot of difficulties. But after 1 or 2 days we just got used to this pattern. In fact, I remember Charan sir also asking, டேய் மில்டன் உனக்கு என்னதான்டா பிரச்சனை, எழுதி தான் கொடுத்து தொலை அப்படின்னா. இல்ல நான் எழுதி கொடுத்தா நீ அதே மாதிரி பண்ணுவீங்க, அதே மாதிரி பேசுவீங்க, வேணாம் நீங்க யதார்த்தமா பேசுங்க, இதுதான் ரோல், இதுதான் உங்களோட உள்ளுக்குள்ள இருக்க ஃபீலிங், நீங்க வச்சு பேசுங்க சார் அப்படின்னு. 1 or 2 days it was a little difficult, but 3rd 4th day எல்லாம் ஒரு ஃப்ளோல போனதுக்கு அப்புறம் what we realized is அவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு டயலாகும் ஃபிக்ஸ்டான ஒரு மூமெண்ட் கொடுக்கும்போது அந்த ஆக்டருக்கு ஒரு விஷயம் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுது. இங்க வந்து என்ன ஆயிடுதுன்னா when you're given that complete space, தப்பா பேசினாலும் பரவாயில்ல, லாங்குவேஜை உடைச்சிடாதீங்க, கட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லும் போது we were just going with the flow. எமோஷனலா போனோம், அப்புறம் கத்துறது வைக்கிறது. luckily to me என் கேரக்டர் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருப்பான், அக்ரெசிவாகவும் இருப்பான், கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் லவுடா இருக்கும். ஸோ நான் பாட்டையும் எடுத்து விட்டேன், நமக்குள்ள ஒன்று இருக்கும்ல, எடுத்து அடி அடிச்சு அப்புறம் டப்பிங்ல எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அவர் சொன்ன மாதிரி ரொம்ப யதார்த்தமா பர்ஃபெக்டா இருக்கு. சூப்பர் சார், வெயிட்டிங் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கோலிஸோட ரைசிங். சார் டைம் லைன் ஆஃப் ஷாம் அப்படின்னு ஒரு விஷயம் சார், என்ன அப்படின்னா உங்களோட டைம் லைனை கொஞ்சம் ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சைல்டு ஃபேஸ், ஒரு அடல்ட் ஃபேஸ், அந்த ஹீரோ ஃபேஸ். ஃபர்ஸ்ட் இந்த சைல்டு ஃபேஸ் எப்பவுமே சொல்லுவாங்களே சார், இவன் சின்ன வயசுல பண்ண சம்பவம் எல்லாம் அப்பப்பா 1 or 2 அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி உங்களை யாராவது சொல்லும்போது அம்மா இல்ல யாராவது சின்ன வயசுல இவன் பண்ண சம்பவம் இருக்கே அப்படிங்கும்போது டக்குன்னு உங்களுக்கு நீங்க சின்ன வயசுல செஞ்ச சம்பவம் ஏதாவது சார் சைல்ட்ஹுட்ல இது நானா செஞ்சேன் அப்படிங்கிற அளவுக்கு? எங்க அம்மா திட்டுறது என்ன அப்படின்னா, டின்னர் வைக்கிறதுக்கு முன்னாடி போய் எல்லா சைட் டிஷ்ஷும் நானே முடிச்சிருவேன், எல்லாத்தையும் சாப்பிட்டுறது. ஓகே. அப்புறம் கடல் கீழே போய் ஒளிஞ்சிருது. ஓகே. அப்புறம் அப்பா வருவாரு, அப்பாட்ட சொல்லி அடி வாங்குறதா வேலையாச்சு. பட் என்னடானா 8:30 தான் சர்வ் பண்ணுவாங்க, அதுக்குள்ள நம்மளுக்கு பொறுமை இருக்காது. நான் பாட்டு கிச்சனுக்குள்ள போய் ஓபன் பண்ணி எடுத்துறதா சாப்பிடுறது, அண்ணனோட பங்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டுறது, அப்புறம் ஒளிஞ்சிருது. This was the biggest complaint as a childhood for me. அவன் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நல்லா சாப்பிடுவீங்களா சார்? நல்லா அப்படியே இந்த விளம்பரத்துல காட்டுற குழந்தை மாதிரி இருப்பீங்களா? நல்லா சாப்பிட்டு அப்போ நல்லா சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் ஃபுட் இன்ட்ரெஸ்ட், சினிமா அப்படிலாம் வந்து. ஓகே சார், இத சொல்லுவாங்களே சார், எப்பவுமே அடம் பிடிச்சிட்டே இருப்பான் இவன், இந்த விஷயம் தான் அடம் பிடிச்சிட்டே இருப்பான். சில சொல்லுவாங்க இந்த ஃபுட், பிளேஸ், டாய்ஸ், இந்த மாதிரி எதுக்குனாலும் சில விஷயம் அடம். நீங்க அடம் பிடிச்சது சின்ன வயசுல அப்படின்னா அது எதுவா சார்? அடம் பிடிச்சது இல்ல, டெய்லி அப்பா பாக்கெட்ல இருந்து காசை திருடிடுவேன். திருடிட்டு அவன் எடுத்திருப்பா இவன் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா எடுக்கிறது பெரிய அமௌண்ட். நான் சொல்றது வந்து 90s தானே, நம்மலாம் ஸ்கூலுக்கு போனேன். ஸோ அப்போ அந்த 100 ரூபா 200 ரூபாலாம் பெரிய விஷயம். நான் பாட்டுக்கு அசால்ட் 500 ரூபா எடுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். நானா 500 ரூபா எடுக்கும், நான் என்ன பண்ணுவேன் 500 ரூபா எனக்கே பயமா. தெரியாம எடுத்துருவீங்களா சார்? 500 ரூபான்னு தெரியாது, 500 ரூபாய்க்கு தெரிஞ்சுதான் எடுக்கிறோம், வேற நோட் இருக்காது. அதனால எடுத்து போட்டு அவன் தான் காலேஜுக்கு போறான், அவனுக்கு தான் தேவைப்படும், அவன் தான் திருடிடுவான், அவனை செக் பண்ணுங்க ப்ராப்பரான்னு சொல்லி பழைய பிரதர் மேல தூக்கி போட்டுறது. உங்களை வச்சு ஒரு ஸ்டோரி எழுதலாம் சார், பயோகிராபி உங்களோட. இதுதானே சைல்ட்ஹுட். ஆமா சார், ஜாலி ஃபன். இப்போ என் பாக்கெட்ல இருந்து என் பொண்ணு திருடுறா, சம பாத சார், thousandsல இருக்கு. ஆமா சார், நீங்களே 500 அட்வான்ஸா திருடி இருக்கீங்க. அப்ப 1000 அட்லீஸ்ட் இந்த ஜெனரேஷன். ஏ தெரியாம கதையை வேற சொல்லி வச்சிருக்கேன். நான் திட்டும் போது நீ மட்டும் திருடலையா, உன்னோட ரத்தம் தானே, நானும் திருடுறேன் அப்படின்னு சொல்லி. பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஆஃப்டர் நான் அது காணா அப்படின்னு தெரிஞ்சு நான் கேட்கும் போது ஆமா நான் தான் எடுத்தேன், நீ யாரையும் சஸ்பெக்ட் பண்ணிடாத, நான் தான் எடுத்தேன், எனக்கு தேவைப்பட்டுச்சு, சொல்லாம தான் இருந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை விடுவான். அது நம்ம சொன்னது தானே. ஓகே சார். சரி, உங்களோட அந்த பெங்களூர் டேஸ் இதை தெரிஞ்சுக்கிறதா பயங்கர ஆவலா இருக்கேன் சார். அந்த காலேஜுக்குள்ள போனோன்னே லவ், ஃப்ரெண்ட்ஷிப், அடிதடி, அந்த மொத்தம் அப்படியே ஒரு படம் மாதிரி இருக்கும் அந்த காலேஜ் லைஃப். ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ண முடியுமா சார்? நான் கொஞ்சம் ஆக்டிவா இருந்தேன் பிரதர். நீங்க சொன்ன மாதிரி கோயட்ல படித்தேன், அடிதடிலாம் நடந்திருக்கு, ஒரு கேங் வார்லாம் பண்ணியிருக்கோம், ஃபெயில் ஆயிருக்கோம் சப்ஜெக்ட்ஸ்ல. கடைசியா வந்து இந்த மாக்குன்னு இந்த இது போட்டு உட்காந்து
நைட்டு படிச்சு எப்படியாவது ஒரு 36ஆவது வாங்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி படிச்சு பாஸ் மார்க் தான். ஓகே. ஸோ பேசிக்லி ஐ கிரேட்ஃபுல் டு காட். நல்ல ஃபேமிலியில் பார்ன். ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்தோம் அப்போ பெங்களூர்ல, பெட்டிக்ரூ ஸ்ட்ரீட்ன்ட்டு. ஓகே. அந்த ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 பசங்க இருப்பாங்க. ஓகே. ஜூனியர் அண்ட் சீனியர் டீம் எல்லா கேம்ஸ்க்கும் அங்கேயே இருப்போம், அங்கேயே இருப்போம். அதே மாதிரி ஒரு 4:35 ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, எல்லாரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த சைல்ட்ஹுட் சொல்றேன், அந்த சைல்ட்ஹுட்டா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஐ வென்ட் டு காலேஜ். வெறி பிடிக்காம தான் ஒரு காலேஜுக்கு போனேன். எங்க அப்பா அதில் சீட் வாங்கி கொடுத்துட்டாரு. இன்ஜினியரிங் நானா கேட்டேன் சார். ஓகே சார், ஓகே சார். தெரியும். ஆக்சுவலா ஒரு காலேஜ் தான் என்டையர் குரூப் பிளான் பண்ணோம். இங்க தான் ஜாயின் பண்ணோம்டா, நம்ம தான் வந்து அடுத்தது அந்த காலேஜை ரூல் பண்ணோம்லாம் ஒரு ஜோஷ் இருக்கும். ஆமா சார். கடைசி நேரத்துல என்ன அப்படியே தூக்கிட்டு போய் ஜோசப்ஸ்ல போட்டாரு. ஐயோ. ஜோசப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பைந்தாகோலி பசங்க படிக்கிற காலேஜ் அது. என்னையும் உள்ள போய் போட்டு ஒரு வாரம் நான் அழுதுகிட்டே போனேன். ஐயோ. அப்புறம் செகண்ட் இயர்ல காலேஜ் கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சா? நாளைக்கு அப்புறம் 2 பொண்ணுங்க ஹாய் ஹலோ சொல்லி பேசிருச்சுங்க. ஆ, அப்பா இதான்டா காலேஜ். ஓகே. இதே இந்த காலேஜ்லயே செட்டில் ஆகண்டா அப்படின்ட்டீங்க. 5 வருஷம் அங்கதான் இருந்தேன் சார். ஃபர்ஸ்ட்ல அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார். ஆக்ஷன் பிளாக் வந்தீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பிளாக் வந்தீங்க, அந்த லவ் பிளாக் போக. லவ்லாம் வந்து காலேஜ் ஸ்கூல்லே ஒரு நடந்தது. பேர் வேண்டாம், இப்ப அவங்க கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி குழந்தைலாம் இருக்கு. அப்போ அது லவ் நினைச்சேன், அது இன்ஃபாக்சுவேஷன். சார், ஹீரோ மூமெண்ட் சார். இப்ப வரைக்கும் ஒரு மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின்ஸ் அப்படின்னா சிம்ரன் ஜோதிகா தான். எப்பவுமே சார். என்ன சார் இருக்கலாம் சார், தளபதி கூட நடிக்கிறாங்க, அப்புறம் ரஜினி சார் கூட நடிக்கிறாங்க. இருக்கலாம், நீ சொல்லிட்டா இருக்கலாம் பாரு. இல்ல ஃபேன்ஸ் எல்லாம் திட்டுவாங்க சார். எனக்கு சும்மாவே ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்களப்பா. இருக்காங்க சார், அவங்களே வச்சுக்கலாம். பட் இவங்களும் ஒரு வாண்டட் ஹீரோயின்ஸ், மோஸ்ட் வாண்டட் வச்சுக்கலாம். ஆனா அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்துலயே 12B பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஜோதிகா மேம், அந்த பக்கம் சிம்ரன் மேம். எவ்வளவு கமெண்ட்ஸ் வந்து சார். நீங்க இன்ட்ரோடியூஸ் ஆன உடனே நிறைய பேர் வந்து யாரா அவன், எங்கந்திரா வந்தான், அவனுக்கு எங்கடா மச்சம், திட்டுன்னு திட்டினாங்கப்பா. பட் ஒரு பெஸ்ட் கமெண்ட் தளபதி சொன்ன மாதிரி, நீ 2 குதிரை அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் மறக்க முடியாதுன்னா அந்த இன்டர்வியூ. ஐயோ, நீங்களும் பாத்தீங்களா? போதுண்டா அப்படிங்கிறீங்களா? இல்ல தேவர் வெரி கைண்ட் பா. அப்போ அவங்க தான் நம்பர் 1 நம்பர் 2. நான் ஒரு நியூ கமர், பட் ரொம்ப என்கரேஜ் பண்ணி. பாட்டு எல்லாமே பயங்கர ஹிட் இல்ல சார்? அதுல ஷாம்சானாலே பாட்டு தான். பாட்டு அப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இருந்துச்சுப்பா. இப்பதான் நம்ம தமிழ் சினிமா கொஞ்சம் போர் அடிக்குதுல. சார் நீங்க எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும் சார். இல்லப்பா, ஜீவா சார்னு ஒருத்தர் இறந்துருக்காரு. அப்புறம் நம்ம கௌதம் மேனன் சார் வந்து ஆக்டிங் போயிட்டாரு. சார் டிரெக்டர்ஸ் எல்லாம் ஆக்டிங் வராங்க சார். சேரன் சார் பாருங்க, உங்க படத்துல நடிச்சிருந்தாரு, அவர் வந்து டைரக்ட் பண்ண வேண்டியதான். இறங்குங்க சார், நீங்க இறங்குறீங்க சார். லாஸ்ட் ஏடியா என்ன ஜாயின் பண்ணி விட்டுருங்க சார். நான் வந்துடுறேன் சார், உங்க கூட வந்துடுறேன் சார். உங்களோட படங்கள் சொல்றேன், நான் ரேண்டமா சொல்றேன், நீங்க ரேங்க் பண்ணுங்க. அது என்ன விஷயமா இருந்தாலும் உங்களோட, அதாவது அது பெஸ்ட் மெமரியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் நீங்க ரேங்க் பண்ணிக்கோங்க சார். நான் ஃபர்ஸ்ட் படங்கள் போறேன் சார். 12B, வாரிசு, 6 கேண்டில்ஸ், இயற்கை. நீங்க ரேங்க் பண்ணுங்க. எனி பாயிண்ட் ஆஃப் மை லைஃப் 12B தான். பட் ரொம்ப ரொம்ப பீப்புள்கிட்ட என்னை ரொம்ப க்ளோஸா கூட்டிட்டு போனது இயற்கை. ஒரு மாசிவ் விசிபிலிட்டி ஆஃப்டர் லாங் டைம்ங்கிறது வாரிஸ். இன்னொன்னு என்ன சொன்னீங்க? 6 கேண்டில்ஸ் will be one of my best performances. டெஃபினட்டா அது ஆல் டைம். ஓகே சார். சாங்ஸ் சார் எப்படி சார்? அது என்ன சார், எல்லா பாட்டுமே ஹிட். நீங்க நடிச்ச எல்லா பாட்டும். ஹாரிஸ் ஜெயராஜன் ஒருத்தர் இருந்தாரு, உங்களுக்காகவே அவர் பாட்டு, அவர் கீபோர்டு கையில கண்டிப்பா போடுவாரு. நான் சில பாட்டு சொல்றேன் சார், நீங்க அப்படியே அதை சொல்லுங்க. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன், தொட்டு தொட்டு செல்லும் ஐஸ், தொட்டு தொட்டு செல்லும் ஐஸ் காட்டிலே அந்த பாட்டு, ஓ மனமே ஓ மனமே. 4 சார், நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. காதல் வந்தால் வந்து ரொம்ப ஒரு ஹாண்டிங் லவ் ஆந்தம் மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா நான் இப்போ எந்த காலேஜுக்கு போனாலும் அந்த டைம்ல காதல் வந்தால் சொல்லி அனுப்பும் கோரஸா பாடுவாங்க. நான் வந்தா அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க ரிப்ளை பண்ணுவீங்களா? காதல் வந்தா சொல்லி அனுப்பணும் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா. எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்துச்சு, இப்போ காதல் வருதா, அப்படிதான் இருக்கும். ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன், தொட்டு தொட்டு. அது எவர்கிரீன் சாங் நினைக்கிறேன் பிரதர். ஏன்னா இப்போ மலேசியாவுக்கு போனேன், ஒரு இதுக்கு போனேன், இது கான்சர்ட்டுக்கு. என்ன இருந்தாலும் 12B போட்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் ஏதோ ஒன்று சாங்குக்கு என்டையர் ஸ்டேடியம், என்டையர் ஆடிட்டோரியம் ஒன் டைம்ல பாடுறாங்க அந்த பாட்டை. ஸோ ஐ திங்க் அதுல வந்து நான் ரொம்ப பொண்ணை புகழ்ந்து, அதனால ஐ திங்க் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு யங்ஸ்டர்ஸ். தொட்டு தொட்டுங்கிறது ஒரு ஃபன் சாங். நம்ம வசந்த் சார் புது மியூசிக் டைரக்டர்ஸை வச்சு கம்போஸ் பண்ணி சிரியால ஷூட் பண்ணோம்.
ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு லொகேஷன் இல்ல சார்? சிரியா அந்த டைம் போகும்போதே வந்து பயங்கரமா கன் ஷாட்ஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஓ, அப்போ வார் அந்த மாதிரி விஷயம். ஓகே ஓகே. பட் இப்போ அங்கெல்லாம் போக முடியாது கண்டிப்பா. லைக் வெரி வெல் கோரியோகிராஃப்ட், வெரி லவபிள் சாங் அது. அதான் சொல்றேனே, இப்போ வரைக்குமே எங்களுக்கு வயிறு எரியுது அப்படின்னா உங்களோட படங்கள் பார்க்கும்போது என்னடா இவர் இவ்வளோ ஹீரோயின்ஸ் கூட படம் நடிச்சிருக்காரு அப்படின்னா நான் ரேண்டமா சொல்றேன், நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க சார். சிம்ரன் மேம், ஸ்னேகா மேம், ஜோதிகா மேம், த்ரிஷா மேம், லைலா மேம். யார் யாரு? சிம்ரன், ஜோதிகா, ஸ்னேகா, த்ரிஷா, லைலா. Simran, Jyotika, of course, they are the ultimate heroines I've worked with. Okay. Not because of any other reason, but 12Bல ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்காம்பா, ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல அப்படிங்கிறதுக்கு காரணம் அவங்களோட சப்போர்ட், அவங்க கொடுத்த கம்ஃபர்ட் லெவல், அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட், அது எல்லாமே வந்து இட் கான்ட்ரிபியூட்டட் a lot for my performance. லைலா ஆக்ட்ரஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பிடிக்கல. அந்த ஒரு ஹீரோயின் பிடிக்கல சார். உங்களுக்கு ஒரு ஹீரோயின் யாருன்னா லைலான்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலா இல்ல, அந்த உள்ளம் கேட்குமே நடிக்கும் போது படம் முழுக்க வந்தா இரிட்டேட் ஆகணும். நான் ஐயோ வந்துட்டாப்பா ஐயோ அப்பா அப்படின்னு அது மாதிரி ரியலாவே ஆயிடுச்சுப்பா. அனாயிங்கா இருப்பாங்களா சார்? அது கேரக்டர் அனாயிங்க. பட் அதை டெய்லி பண்ணி பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா லைலானாலே இரிட்டேட்டிங்ல அவங்க அப்படின்னு ஆயிடுச்சு. பட் ஆக்சுவலா அவங்க ரொம்ப நைஸ் பர்சன், வெல் குட் பெர்ஃபார்மர். Trisha debuted with me in Lesa Lesa and I'm so happy for her that ஒரு 20 years 22 years இன்னமும் she's working and she's in the number hey listers இன்னும் அவங்க வந்து கன்சிஸ்டண்டா இருக்காங்க and very hard working person. அப்புறம் Sneha is one person I think the entire ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு ஹீரோயின். அவங்க என் ஃபேமிலியில இல்ல, ஜெனரலி தமிழ் ஆடியன்ஸ். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதுல ஐ டிட் 2 films, ABCD and ஏனி ரொம்ப அழகா இருக்கு. And today even she is working actively. கோட்ல கூட ஹீரோயின் வச்சிருந்தாங்க. சூப்பர் சார். சார் டக்குன்னு சில क्वेश्चन சார், உங்களோட பதில் என்னவா இருந்தா சொல்லுங்க சார். என்னைக்காவது நீங்க எடுத்த ஒரு டெசிஷன் கெரியர்ல பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கா? அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ நீங்க சொல்லுங்க. நிறைய இருக்குப்பா, நிறைய டிசிஷன்ஸ் எடுத்தது வந்து பட் நோ ரிக்ரெட். நான் ஒரு சில டிசிஷன் எடுத்தது ரொம்ப கரெக்டாக அமைஞ்சது, சில டிசிஷன்ஸ் வந்து ஐயோ நம்ம யோசிச்சு பண்ணியிருக்கணுமோன்னு கூட யோசிச்சிருக்கோம். பட் வாட் இஸ் த ஜேர்னி ஆஃப் லைஃப் இஸ் யூ லேர்ன் பை மிஸ்டேக்ஸ். ஸோ ரிக்ரெட்னு பார்த்தா எனக்கு எதுவுமே இல்லை. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் வாட் எவர் ஐ ஃபீல் இஸ் ரைட் அண்ட் வாட் எவர் ஐ எம் ட்ரூத்ஃபுல், அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன், அவ்வளோதான். சினிமாவில் இருக்க ஒருத்தரை நீங்க மிஸ் பண்றீங்கன்னா அது யாரு, ஏன்? ஜீவா சாரையும் மிஸ் பண்ணுவேன், ஜனா சாரையும் மிஸ் பண்ணுவேன். ஜீவா சாரை வந்து ஒரு காட்ஃபாதர் அவர் நம்மளுக்கு. அவர் எந்த அளவுக்குன்னா ஜீவா சார் வர்றாருன்னா ஆட்டோமேட்டிக்காக என் காலில் தானா எழுந்துச்சு நின்றும், அந்த மாதிரியாத. பட் ஜனா சாரோட நான் நிறையா உட்காந்து பேசியிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், நிறையா வியூஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, தமிழ் சினிமா பற்றியும் தமிழ் வரலாறு பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ திங்க் தீஸ் 2 people ஐ மிஸ் அ லாட். சார் தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரிங்கிறது அவசியமா இருந்தா அது ஏன்னு நினைக்கிறீங்க சார்? இஸ் தட் நெசசரி? உனக்கு இந்த கேள்வி அவசியமா சார்? கேளுங்க சார் என்கிட்ட. ஏய், அவர் வந்து டிசைட் பண்ணி ஃபிளாக் ஆந்தம்னு சொல்லி ஃபிளாக் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி இது அவசியமான்னு கேட்டுட்டு இருக்கிறேன். இல்ல சார், நான் அப்படி ஏன் கேக்குறேன்னா பிராக்டிகலி பார்த்தோம்னா ஒரு படத்துக்கு அவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நீங்க சொல்லுங்க சார். சொல்லு. என்ன கமெண்ட் மினிமம் வரும். ஆமா, அந்த இடம் கண்டிப்பா எல்லாமே உனக்கு எல்லாமே உலகத்துல என்ன ஒரு ஃபோன் கால் எல்லாமே நடக்கும். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு வர மனிதனுக்கு நீ என்ன பண்ணுவ? வெல்கம் பண்ணு சார். நீதான் ஓட்டு போடணும். கண்டிப்பா சார். அப்புறம் போடுவியா? சரி, the reason is I think ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டிசிஷன் அது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் எனிபடி ஃபார் த்ரோயிங் அவே ஆல். இப்போ ஒரு நடிகனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அதை தான் நினைச்சிருப்பாரு, நம்ம டாப் பொசிஷன் போகணும், நம்பர் 1 இருக்கணும், அப்படி இப்படின்லாம். இப்போ எல்லாத்தையும் வந்து அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அதை லெட் கோ பண்றது இருக்குல்ல, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நோ ஆர்டினரி ஹியூமன் கேன் டூ இட். இப்போ நானும் நீங்களும் இருக்கட்டும், சின்ன விஷயத்தையே நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அதுக்கு தான் நான் அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டேன், ஏன்டா அதை விட்டு போகணுமா நான் அப்படிலாம் இருக்கும். பட் தட் மேன் ஹூ ஹஸ் ஒர்க் ஃபார் 30 years டு அச்சீவ் த ஸ்டார்டம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரெஸ்பெக்ட். ரெண்டாவது, பர்சனலாக நான் கொஞ்சம் பேசியிருக்கேன் பழகியிருக்கேங்கிறதுனால he really feels that அவர் ஃபேன்ஸ் தான் அவருக்கு உயிர். he keeps telling ஃபேன்ஸ் ஷாம் நிறையா அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு.
And basically for what he has earned everything he wants to in return அவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும். I have to dedicate myself for them. சும்மா இந்த வரேன் பண்ண போறேன் அப்படிங்கிற அப்புறம் திருப்பி இப்படி இல்லாம இஸ் வெரி சீரியஸ், ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காரு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் தான் சொல்ல முடியும். நிச்சயமா சார். சார் இந்த ஒன் ரிக்வஸ்ட் தான் சார் உங்ககிட்ட, ஜஸ்ட் என்னன்னா மறுபடியும் ஒரு 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 இது ஒரு ரிக்வஸ்ட் தான் சார். நீங்க ஒரு மறுபடியும் ஒரு கலர்ஃபுல்லா ஒரு ஜாலியா ஒரு லவ் அந்த மாதிரி ஒரு படம் உங்ககிட்ட இருந்து கதை பண்ணிட்டப்போ நான் டைரக்டர் ஆயிடுறேன் சார். உங்களுக்காக நான் டைரக்டர். ஏன்னா டைரக்டர்ஸ் எல்லாம் நம்ம படம் நடிக்க போறாங்க சார். என்ன சார் இது, ஒண்ணு படம் நடிக்க போறாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி டார்க்கா ஒரு ஷேடி ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணி ஏதோ அதை வந்து உலக புகழ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீ கமெண்டே வைக்க மாட்டியா? புரிய மாட்டேங்குது. சில பேர் பண்றாங்க பாத்தீங்களா, ஏன் அப்படி பண்றாங்கன்னு ஏதாவது உனக்கு புரிஞ்சுதா சார்? அந்த டைரக்டர்ஸ் கிட்டே நாங்க கேட்டிருக்கோம் சார். ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறாங்கப்பா, எல்லா படமும் ஃபெஸ்டிவலுக்கு போகுதுப்பா. அது தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க சார். அந்த ஊருக்கே போய் டைரக்ட் பண்ணலாமே, நீ ஃபெஸ்டிவல் அனுப்புறதுக்கு போர் அடிக்கிறாங்க போட்டு நம்மள. எனிவே செலிப்ரேஷனுக்கான அந்த ஸ்பேஸ் போயிடுதோம் சார். சினிமானா இப்போ அந்த நைட் சினிமாங்கிறது என்டர்டெயின்பா. அந்த என்டர்டெயின்மெண்ட்ல நடுவுல வந்து ஒரு ட்ராஜடி ஃபிலிமு ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிமு நாமினேஷன்ஸ் அவர் வரலாம். இங்க எல்லாமே அப்படியே வந்துட்டு நடுவுல ஒரு கலர்ஃபுல் ஃபிலிம் நடுவுல, அதுவும் அறகுறையா வரும். நீ என்ன பண்ற, நாளைக்கு ஒரு செம்ம கதை எழுதுற. கண்டிப்பா நடிக்கிறேன், எப்பயோ சொல்லிட்டேன், இன்டர்வியூல சொல்லிட்டேன், என்ன கதை பண்ணா நடிக்கிறேன். என்ன நல்ல சாங்ஸ், ஃபேமிலிய நல்ல ஜாலியா உள்ள கூட்டிட்டு வந்து நல்ல ஒரு படத்தை காட்டு. ஓப்பனிங்கே பாருங்க சார், ஒரு பைக் ரைடரு பேக் சைடுல இருந்து ஷார்ட் ஆகும்போது ஒரு இமாலயா இந்த ரெகுலர் டைரக்டர் மாதிரியே பேசுறப்பா. ஒரு புது கதையோட வர புதுசா சொல்லு, கலர்ஃபுல்லா சொல்லு. வரோம் சார். ஃபேமிலி எல்லாம் உள்ள வர வச்சு என்ஜாய் பண்ண வை. கண்டிப்பா சார், வந்துடும் சார். அபார்ட்மெண்ட் வந்து பெல் அடிக்கிறேன் சார். தயவுசெய்து கதை தோறுங்க சார். சார் தேங்க்யூ சோ மச் சார் உங்களோட டைம்காக. இல்ல க்ளோசிங் கரெக்ட்டா அதான் சார் முடிச்சிடலாம் சார். விடுப்பா, இதாப்பா ஜாலியா யாங்க ஒரு ஜாலி ஒரு ஃபன் கண்டென்ட் பண்ண விடுறீங்களா அவரை? விடுப்பா, ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுப்பா. இருங்க கொஞ்சம் கண்டென்ட் பாருங்க அவரு சார். அதுக்கு தான் சாம் சார் அதே கேள்வி. உங்களுக்காக சில போட்டோஸ் வச்சிருக்கோம். ஆனா அந்த போட்டோல நீங்க இருப்பீங்க. அந்த ஃப்ரேமை நீங்க பார்த்தோன்னே எங்கன்னு கண்டுபிடிங்க. இல்லைன்னா லைக் அதோட மெமரிஸ் எங்களோட ஷேர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஓகே சார். கேன் வி கோ? அடிச்சிடாதீங்க சார். ஓ இது உள்ள கேக்குற இன்ட்ரோடக்ஷன் பா. அதுதான் இப்படி ஒரு இன்ட்ரோ எந்த ஹீரோக்கும் கொடுக்க மாட்டாங்க சார். Dress தான் தச்சு சார். அது சொன்னது தப்பா சொல்லு சார். டிசைனர் நான் தெரியும் சார். சார் படத்தை மட்டுமே கிட்டத்தட்ட இன்னைக்கு கூட நான் வந்து பார்த்துட்டு வந்தேன் சார் மத்தியானம். உங்களோட எப்படி அந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் எப்படி இருக்கு? இப்ப வர இன்ட்ரோடக்ஷன்லாம் பாத்தியா? போட்டு காட்டுங்கப்பா இந்த டைரக்டர்ஸ். மனம் நொந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டு போடலாம் சார். சார் நீங்க சொல்லுங்க சார், எனி மூமெண்ட் சார் உங்களுக்கு இந்த படத்தை ஓரியன்டா இப்ப இந்த ஃப்ரேம் காட்டணும்னு டக்குனு ரீகால் பண்ணும்போது? ஃபர்ஸ்ட் படம் செம்ம திட்டு வாங்கினேன்ல, இந்த படத்துல நான் சாரை கூப்பிடுங்கன்னு. அதான் ஞாபகம். எப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் அவனை கூப்பிடுறா சார் வரா அப்படின்னு வரு. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணி ஒரு ஹீரோ அப்படின்ட்டு ஷாம் சார் எங்க வரேன் நான் வரேன்னு சொல்பா வரேன் அப்படிலாம் இல்ல. அவர்னா வேறப்பா. தட் இஸ் ஒரு பெரிய விஷயம் சார். அடுத்து ஒரு ஃப்ரேம் காட்டுறேன் சார். ஐ ஹோப் நீங்க பார்த்தனே கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா அவனே கண்டுபிடிச்சான். இயற்கை அதான் செல்ஃப் கம்போஸ்டு. சும்மா மரத்துல ஏறி நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்று நானா ஏதோ தூக்கி போட்டுலாம் பண்ணேன். அதை வச்சுட்டு அது ஒரு பயங்கரமா இருக்கும். சூப்பர் சார். சார் எனக்கு என்னன்னா அந்த லொகேஷன் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் ஒன் திங், இப்ப நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஜெனரேஷன் பீப்புள் எப்படின்னா ரொம்ப தேடி நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறாங்க. பட் இந்த இடம் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஐலாண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்கும். ஒன் திங் இதுல இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயங்கள் கண்டிப்பா இந்த சோலோ ட்ரிப் போறவங்க, பைக் ட்ரைவ் போறவங்க இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா போங்கடா செமையா இருக்கும் இந்த ஸ்பாட் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அது ஆக்சுவலா ஒரு ஹனிமூன் ஸ்பாட். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ அங்கெல்லாம் போன, இல்லைன்னா போரு. பாய்ஸ்க்குலாம் வந்து தைலாண்டுன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போங்க. அதாவது தைலாண்ட்னா நீ எதுக்கு போவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அங்க போனா நிறைய மான்யூமெண்ட்ஸ் விசிட் சைட் சீயிங்லாம் நிறைய இருக்குது. நான் அதுக்கு போவேன். நீ எதுக்கு போவேன்னு எனக்கு இவங்களோட சொல்றேன் சார். பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தா பேங்காக்னே இருக்கும் போலயே. இங்க இருக்கிற பாண்டிச்சேரிக்கு போலான்னு இவங்க எல்லாம் கூட்டிட்டு இருக்கோம் சார். எப்போ இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணி 3 வருஷம் ஆச்சு சார். நான் வந்த வாரம் எங்க ஆபீஸ் வச்சாரு, தம்பி பாண்டிச்சேரி போறோம் நீ வரையான்னு கேட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு சார். ஆனா போனது இல்ல சார், போனதே இல்ல. இதான் இங்க இருக்கு பாண்டிச்சேரி. அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹனிமூன் ஸ்பாட். ஓகே சார், கண்டிப்பா போறோம் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் போறோம் சார். லேசா ஊட்டி சார். எப்படி சார் நீங்கனால இந்த லொகேஷன் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா சார்? அதாவது அங்க எங்க ஃப்ரேம் வச்சாலும் அழகா இருக்கும். சும்மா இந்த கேமராமேன்ல நான் தான் அப்படின்வான். அதை நீ எங்க இப்படி எப்படி திருப்பினாலும் நல்லா தான் இருக்கும்.
புரியுதா? அங்க யார் நின்றாலும் அழகா தான் இருப்பாங்க. ஏன்னா கிளைமேட் வந்து குளு குளுன்னு இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. கட் பண்ணால கேமராமேன் பின்னிடா என்னத்த பின்னான்னு தெரியலையே. அங்க எங்க வச்சாலும் நல்லாதான் இருக்கும். ஏகாபுரத்தை சொல்றேன். பாவம் சார். எனக்கு நல்ல ஃப்ரெண்டு பாவம், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு சினிமால. அவனுக்கே தெரியும் சும்மா கலாய்கிறேன்ட்டு. பட் அவன் ஒரு நல்ல டெக்னிக்கலி சவுண்ட் கேமராமேன். சார் நீங்க ஆர்யா சார், பூஜா மேம், லைலா, அஸ்வின் இந்த அந்த ஒரு டீமாவே அது இப்போ வரைக்கும் அந்த படம் பார்க்கும்போது ஒரு மெமரிஸா இருக்கும். இப்போ எல்லாருமே வேற ஒரு ஸ்பாட்ல இருக்கீங்க. என்னைக்கா ரீயூனியன், படத்தோட ரீயூனியன் இல்ல அப்படி நாங்க ஏதாவது ஒரு மீட் பண்ணது அப்படின்னா ஞாபகம் இருக்கா சார் ஏதாவது உங்களுக்கு? நானும் ஆர்யாவும் வாரத்துல 5 வாட்டி மீட் பண்றோம். இன்னைக்காவது நீ உன்னை பார்க்காம இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த லெவல்ல இருக்கு. ஏன்னா டெய்லி ஒர்க் அவுட்டுக்கு போயிடுவோம், பாக்ஸிங், ஸ்விம்மிங், டெய்லி. பூஜாவை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. லைலாவை இப்ப இந்த படத்துல பார்த்தேன், கோட்காக பார்த்தேன். அசீன் கல்யாணம் மும்பை செட்டில் வேற மாதிரி செட்டில் ஆயிட்டாங்கப்பா. அப்பெல்லாம் நாங்க கண்டுக்கவே இல்லை அவங்கள. அசீன அதாவது இவ்வளவு ஓப்பனா ஒரு இன்டர்வியூ சாம் சாரோட ஹிஸ்டரியில இருக்குமான்னு எனக்கு தெரியாது. இல்லப்பா, ரொம்ப ஆர்டினரியா சிம்பிளா இருந்தாங்க. திடீர்னு பயங்கரம் பியூட்டிஃபுல்லா கிளாமரஸா ஆயிட்டாங்க. அதுக்குள்ள டக்குன்னு தெலுங்கு பக்கம் போய் பாலகிருஷ்ணா சருலாம் நடிச்சு, கட் பண்ணா இங்க தளபதின்றாங்க, கட் பண்ணா அங்க அமீர் கான்ன்றாங்க. ஹாய் அப்படின்ற நம்மளே பார்த்தேன். நானும் ஆர்யாவும் ஒருத்தர் பார்த்தோம். தேவையாடா மச்சான், நான் தான் சொன்னேன். எப்ப இல்லப்பா growthல அடிபேஜின்பிளா இருந்தது. இல்ல நான் டக்குனு ஜீவா சார் ஞாபகப்படுத்தினேன். ஜீவா சார் felt happy அவரோட ப்ராடக்ட்ல. சும்மா சொல்றேன், we were so happy that Asin made it so big. எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்ததுன்னா, கஜினி படம் ட்ரெய்லருக்கு அசீனோட க்ளோஸ்அப்புக்கு தியேட்டரே கிளாப்ஸ் வந்து அமீர் கானும் பண்ணல. அப்பதான் நானும் ஆர்யாவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, டே டப்பா சீட்ரா, அந்த ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. சார் இப்போ ஒரே விஷயம், இப்போ ஆக்டர்ஸ் இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சும்மா சொல்றேன். இப்போ ஜீவா சார், ஆக்டர் ஜீவா சார் ஒரு துணி கடைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்க மீடியா வராங்க, பட் ஆனா அந்த ஸ்பேஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்கணும்ல. அது இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி ட்ரிகர் பண்ணி அவங்கள கொஸ்டின் கேட்டு அப்படி பண்றாங்க. இப்போ இப்போ எக்ஸாம்பிள் ஜீவா சாருக்கு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சார். இப்போ சின்ன சேலத்துக்கிட்ட ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்போ யூஸ்வலாவே போறதுங்களே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மற்ற ஹியூமன்ஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, என்ன பிரச்சனை. இப்போ செலிபிரிட்டிஸ்னா மட்டும் அது ஃபாலோ பண்ணி கேமரால வீடியோ எடுத்து அதை ஒரு லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்களே, ஏன் அவங்க வந்து ஒரு காமன் மேனாவே என்னைக்குமே ட்ரீட் பண்றதுக்கான விஷயங்கள் பண்ண மாட்டேங்கிறாங்க? இது மட்டும் நம்ம பேசுவோம். ஜீவா பத்தி பேசுறேன். ஜீவா பத்தி நான் என்னத்த பேசுறது? சரி, காமனா பேசலாம்னு பார்த்தேன். இந்த ஜெனரலா இப்போ ஒன்று என்னமோ சொல்லிட்டாரு, அதான் மீ டூ. அது ஆல்சோ நார்மல் ஹியூமன் பீங்ஸ் தான். இருக்கிற ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும், காமன் மேனுக்கும் நிறைய இருக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ நான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். என்னை பத்தி கேளுங்க, என் படங்கள் பத்தி கேளுங்க, என்னோட விஷயங்களை கேட்டிங்கன்னா நான் ஐம் ரெஸ்பான்சிபிள் டு ஆன்சர். மலையாள இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒன்று நடக்குது, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னா, வாட் ஐ காட் டு டூ வித் தட். ஃபர்ஸ்ட் இந்த நான் ஏமா கமிட்டி ஏமாங்கிறவங்கள யாருன்னு தெரியல எனக்கு. ஸோ நீ திடீர்னு போய் ஒரு ஜீவா, அவர் பேசிக்லி ஒரு வெரி வெரி ஃபன் லவ்விங் கூல் ஹெடட் பர்சன் தான் ஜீவா. எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜாலியாக இருப்பாப்புல, எல்லாருக்கும் ஈக்குவலாக பேசிக்கின்னு சிரிச்சின்னு. அவரை போய் நீ ட்ரிகர் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தானா, வாட் வில் ஹி ஆன்சர் ஃபார் அ கொஸ்டின் லைக் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி? நீ தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏதோ நடக்குது அதை பற்றி கேளுங்கன்னா, வி ஆர் பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, வி ஆர் ரெஸ்பான்சிபிள் டு ஆன்சர், வில் ஆன்சர். சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை கேட்டு அவரும் டென்ஷன் ஆகி அது அப்புறம் அது ஒரு கான்ட்ரவர்சியாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஐ ஃபீல் தட் எஸ், மீடியா ஹேஸ் அ வெரி பிக் ரோல் டு பிளே அண்ட் வி ஆல் ஹேவ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் த மீடியா பீப்புள், ப்ரெஸ் பீப்புள், எவ்ரி திங். என்னன்னா, நீங்கள் கேட்குற கேள்வியை என்ன சம்மந்தப்பட்டு கேளுங்கன்றேன். நான் ஏதாவது பண்ணியிருக்கேன், என் படங்கள்ல ஏதாவது தப்பாக இருக்கு, இல்லை நான் ஏதோ ஒரு ஸ்பாட்ல போய், இல்லை நான் ஏதோ சம்திங்னா ஐ எம் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஆன்சர் தட் கொஸ்டின். சம்பந்தமே இல்லாம யாரையும் இங்கேயும் போய் கேட்டு திருப்பி கேட்டீங்கன்னா யார் வேணா இரிட்டேட் ஆவாங்க. சார் தேங்க்யூ ஸோ மச் சார், இட்ஸ் ஃபன் லவ்விங் இன்டர்வியூ. உங்களை மறுபடியும் சந்திக்கல ரொம்ப ஹாப்பி. திருப்பி சந்திக்கிறோம்ன்றியா சார்? வீட்டு பெல் அடிச்சு பாருங்க, டைரக்ட் பண்ணுப்பா, வந்து நாளைக்கு காலையில பெல் அடிச்சு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வச்சிருக்க, நல்ல ஒரு காமெடி ஃபிலிம் பண்ணு. கண்டிப்பா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்.